2026 அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சுக்கு முதலில் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க சொல்லுங்கள் என அமைச்சர் டிஆர்பி ராஜா விமர்சித்து பேசியுள்ளார். மதுரையில் நடைபெறும் மண்டல அளவிலான திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆய்வுக் கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் திமுக சார்பில் விரகனூர் பகுதியில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள வருகை தந்த அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளரை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 2026 பிரம்மாண்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என எடப்பாடி கூறிய கேள்விக்கு முதலில் அவரை தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க சொல்லுங்கள் என்று பதிலளித்து பேசினார். 100% சொல்றேன், எதிரணியினர் குச்சி எடுத்தா குச்சி வரும், தாத்தா சொன்ன மாதிரி. அவ்வளவு, அதோட மதுரையில தொழில்நுட்ப பூங்கா ஆலயம் சொல்லி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. அது அண்ணன் கிட்ட டைம் பார்க் பண்ணி ரொம்ப சிறப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. டெண்டர் ப்ராசஸ் வெகு விரைவில் ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான அசெட் உலக தரத்துல ஒரு அசெட்டு மத்திய மண்டலத்தில் மதுரையில் அமைய போகிறது. நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு தனித்துவமிக்க ஒரு பில்டிங்கா அது அமையும். பண்ருட்டி அருகே விவசாய நிலத்தில் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த மின்வேலிகள் அமைத்தபோது மின்சாரம் தாக்கியதில் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள பணப்பாக்கம் பகுதியில் பல்வேறு இடங்களில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பு தோட்டத்தில் காட்டுப்பன்றிகள் புகுந்து அட்டகாசம் செய்து பயிர்களை நாசப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக பணப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சுகுமார் என்பவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் காட்டுப்பன்றிகள் அட்டகாசத்தை தடுக்க மின்வேலிகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பணியில் தொரப்பாடி காட்டுநாயக்க சமூகத்தைச் சேர்ந்த பெருமாள் மற்றும் அதே ஊரை சேர்ந்த சக்திவேல் ஆகிய இருவரும் ஈடுபட்டுள்ள நிலையில் நள்ளிரவு மின்வேலி அமைக்கப்பட்ட இடத்தில் காட்டுப்பன்றிகள் ஏதேனும் சிக்கியுள்ளதா என பெருமாள் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவரும் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் பெருமாள் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் சென்ற சக்திவேல் உயிர் தப்பினார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பெருமாள் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாய் மற்றும் சேய் உயிரிழப்புக்கு காரணம் மருத்துவமனை நிர்வாகம் என கூறி கணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா இரும்பேடு கிராமத்தை சேர்ந்தவர் கோடீஸ்வரன். இவர் ஆவடி பெட்டாலியன் சிறப்பு காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அனிதா கர்ப்பிணியாக இருந்த நிலையில் இவருக்கு கடந்த 12ஆம் தேதி பிரசவத்திற்கான தேதி வழங்கப்பட்டதால் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். பிரசவத்திற்காக வழங்கப்பட்ட தேதி கடந்து சென்றதால் தன் மனைவிக்கு அறுவை சிகிச்சை செய்தாவது பிரசவம் பார்க்கும்படி அனிதாவின் கணவர் மருத்துவமனையை அணுகி கேட்டுள்ளார். இதனையடுத்து நேற்று மாலை பிரசவத்துக்கான சிகிச்சையை மருத்துவர்கள் அளித்து வந்த நிலையில் பிரசவத்தின் போது தாய் மற்றும் சேய் இறந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களால் தான் தன் மனைவியும் தன் குழந்தையும் இறந்துள்ளதாக கோடீஸ்வரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி அரசின் சீக்கல்ஸ் ஓட்டலை இயக்குநர் விக்னேஷ்வன் நேரடியாக விலைக்கு பேசவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அரசின் சீக்கல்ஸ் ஓட்டலை இயக்குநர் விக்னேஷ்வன் நேரடியாக விலைக்கு பேசவில்லை என்றும் அவருடன் வந்த உள்ளூர் நபர்தான் ஓட்டல் விற்பனைக்கு வருவதாக கூறினார் என்றும் அப்போதே நான் கண்டித்தேன் என்றும் தெரிவித்தார். மேலும் இயக்குநர் தன்னிடம் கலை நிகழ்ச்சி நடத்த இடம் பார்க்க வந்ததாகவும் அதற்கு அரசின் 2 கலையரங்குகள் இருப்பதை சுட்டிக்காட்டினேன் என்றும் தெரிவித்தார். உள்ளூரில் இருந்த சில நபர்கள் அவரை வைத்துக் கொண்டு இந்த சீகல்ஸ் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இடத்தை விற்பதற்கான வாய்ப்பு இருந்தால் இவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு விரும்புகிறார் என்று எல்லாம் பேசினார். அப்பொழுது நான் அவரிடத்தில் இது மாதிரி ஆதாரம் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் வந்த செய்தியின் அடிப்படை எல்லாம் பேசக்கூடாது என்று அவரிடத்தில் அறிவுறுத்தினேன். விக்னேஸ்வரன் அவர்கள் இது சம்பந்தமாக நேரடியாக இடத்தில் இதை பற்றி பேசவில்லை. நான் அந்த நபரை இந்த சம்பந்தமாக பேசிய நபரை நான் கண்டிக்கும்பொழுது கண்டித்து அவரை அனுப்பிவிட்ட பிறகு இவர் புதுச்சேரியில் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி, சிறந்த அளவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு சில ஆலோசனைகளை நான் சொன்னேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி நீதிமன்றத்தில் ஆஜராகினார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட KC வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். பின்னர் விசாரணையில் KC வீரமணி பிரமாண பத்திரத்தில் சொத்துக்களை மறைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து KC வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் அலுவலர் வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் திருப்பத்தூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் KC வீரமணி ஆஜராகினார். பின்னர் நீதிபதி மகாலட்சுமி ஜனவரி 6ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டு தீர்ப்பை ஒத்திவைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.